ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட் அவங்க ஆஃபீஸ் மூலயமா தான் நடக்குது. இங்கே 2 பேருக்கும் வந்து ஒரு ஒரு ப்ரப்போசல் மாதிரி தான் நடக்குது. அதில் வந்து பொண்ணுடைய அப்பா ரொம்ப சென்டிமெண்ட்டாக பொண்ணை வந்து மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கிறாரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுச்சு. இப்படியே உட்காந்துட்ருக்க நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, ஒரு அப்பா அம்மா இல்லாத வேதனை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? ஒருவேளை உனக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீ நல்லாவே பார்த்துக்கோ. எங்கள் அப்பா இருந்தால் என்னை இப்படி தானே இளவரசி மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எமோஷ்னலாக, நம்ம ஹீரோ சரி விடு, உங்கள் அப்பா அம்மாவுடைய கல்லறையில் போய் நம்ம பார்ப்போன்ற மாதிரி சொல்கிறான். அது ரொம்ப தூரமாக இருக்கும் போல் இருக்குது, மலைக்கு மேலே. நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்ல நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு கேஷுவலாக நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கிட்ட அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் பேச, நம்ம ஹீரோவும் வந்து உங்கள் பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஒன்றும் பயப்படாதீங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்படியே உங்கள் ரிட்டன் வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படியே போகிறச்ச நடு ரோட்லேயே வண்டி வந்து ஸ்டக்காகி நின்றுது. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம ஹீரோ போய் பார்த்துட்ருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, இது ஒரு நல்ல வந்து வண்டி தானே, எதுக்கு இப்படி திருப்புன்னு வந்து ரிப்பேர் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, இது மாதிரி ஹீரோ டோ பண்ண கால் பண்ணியிருப்பான். அவங்க மார்னிங் தான் வரேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை ஹீரோயின் கிட்ட சொன்னால் டென்ஷன் ஆகிட்டு அவளும் கால் பண்ணி பார்க்குறா, அவங்க காலையில் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ என்னை சந்தேகப்படுறியா? நான் ஜென்டில்மேன் தான், நான் போய் சொல்கிறேன்னு சொல்லி நினைக்கிறியா? நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணுவோன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், வானத்தில் இருக்க ஸ்டார் எல்லாம் ரொம்ப வெளிச்சமாக பளிச்சுன்னு தெரியும், அதெல்லாம் நம்ம பார்க்கலான்னு சொல்கிறப்போ சாம் கரெக்டாக கால் பண்ண, ஹீரோயின் நாங்கள் இங்கே காட்டில் மாட்டிக்கிட்டோம், நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறப்போ ஹீரோவுக்கு செம்ம கோவம் வந்து ஃபோனை பிடுங்கி தூக்கி விசிறு அடிச்சிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக என் ஃபோனை வந்து இப்படி தூக்கி கீழே போட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ வந்து ரொம்ப க்ளோஸாக வரான். எதுக்காக நீ இவ்வளோ பக்கத்தில் வர அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ சொல்கிறான், கொஞ்சம் தள்ளு, அப்போ கார் பூட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுக்க முடியுன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்துக்கிறா. அங்கேருந்து ஏதோ வந்து பாய் மாதிரி எடுத்து நம்ம ஹீரோ அங்கே புல்லுக்கு நடுவில் போடுறான். ஹீரோயின் வந்து நான்லாம் இங்கே படுக்க மாட்டேன்ப்பா, இது வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கூட ஸ்ட்ரேஞ்சருக்குள்ளே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல, இப்படியே நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், பாம்பு கீம்பு வந்து கடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோயின் தூங்குறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ காதலை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரி லவ்வை பற்றி பேச, ஹீரோயின் வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னருக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி போக, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே விலகிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து பின்வாங்கிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் கையை நம்ம ஹீரோ பிடிச்சி 2 பேரும் ஸ்டார்ஸ் பார்த்துட்ருக்காங்க. இப்படி காலையில் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் நல்லா தூங்க, நம்ம ஹீரோ தூங்கலை போல இருக்குது. அவன் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கான். பக்கம் நம்ம ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு சும்மா காதல் வலைகள் அப்படியே வீசி பார்க்குறான். உன் கூட எனக்கு சன்ரைஸ் பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி, இந்த நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு ஜாடமாடியாக வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் மரமட்டைக்கு ஒன்றுமே புரியல. இப்படியே வந்துட்டு டோ பண்ணுறதுக்கு வண்டியும் வருது. ஹீரோயினும் நினைக்கிறான், உங்கள் கூட நான் வந்து இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல மிஸ்டர் ஷோல்டர் டு க்ரையான் அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்க மனசில். இந்த பக்கம் ஹீரோயின் சொன்னதுனால நம்ம ஹீரோ வந்து அவங்க அம்மாவை டேக் கேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். இங்கே அம்மாவாலே நம்பவே முடியல. இங்கே நம்ம ஹீரோ வேலைக்கு வச்சுருக்க அந்த ஆண்டி சொல்கிறாங்க, என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்கே, எதுவும் பொண்ணுக்கு என்ன லவ் பண்ணுறியான்னு சொல்ல, எப்படி ஆண்டி பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இவன் ஜாடமாடியாக சொல்ல, அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, பையன் ஏதோ காதலில் விழுந்துட்டான், இந்த தடவை நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி நினச்சிட்டு, அது ஹீரோயினோட அக்காவாக தான் இருக்கும்னு நினச்சிட்டு அவளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என் பையன் வந்து உன்னை லவ் பண்ணுறான், ஆனால் நான் டேட் பண்ண தான் அலோவ் பண்ணியிருக்கேன், கல்யாணம்லாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, அதை நீ நடந்துக்கிறத பொறுத்து தான். சரி நீ வந்து ஏழை வீட்டு பொண்ணு, உன் ஹிஸ்ட்ரி என்னன்றதை சொல்லு, உன் மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும், ஆஃபீஸ்லேருந்தே நாங்கள் வந்து உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறேன், உனக்கு ஏதாவது நோய் இருக்கான்னு எல்லாமே டெஸ்ட் பண்ணணும், இந்த காலத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணிட்டு தான் அழகாக இருக்காங்க, நீ எதுவும் அப்படி பண்ணியிருக்கியான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு முகத்தெல்லாம் இவங்க தொட்டு தொட்டு பார்க்க இவளுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குது. என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவள் அழுதுகிட்டே போகிறா. இருந்தாலும் அவனை தான் நான் லவ் பண்ணுறேன்ற மாதிரி இவள் சொல்லிக்கிட்டே வர போகிறா. பக்கம் ஹீரோயின் காலையில் ஒரு மாதிரி கூச்சமாக தான் ஆஃபீஸ்க்கே வரா. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ கூட நைட்டு ஒரு மாதிரியாக கிஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பான் இல்லையா, கொஞ்சம் பதட்டமாக இருக்க. இங்கே வந்து நம்ம சாண்டி வேறு நைட் ஃபோன் பண்ணியிருப்பான், ஹீரோ தூக்கி போட்டிருப்பான்ல, அதை கேட்டுட்டு சாண்டி வேறு ஆஃபீஸ்க்கு ரொம்ப கோவமாக வந்துட்டு ஹீரோ பையன் எங்கன்ற மாதிரி கத்த, நீ ஒன்றையே இப்படி வந்து ஆஃபீஸில் அலப்பறை பண்ணுற, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் உன்னை நைட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் தப்பு தப்பாக பேச, இல்லை ஆஃபீஸில் இருக்க எல்லாரும் வேறு கேட்டுட்ருக்காங்க. அவனுக்கும் உனக்கும் ஆன்லைனில் தானே தொடர்பு இருக்குது, அது வேறு ரியாலிட்டி வேறுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. அதுக்குள்ளே ஹீரோ வந்துடுறான். வந்தோடனே சாண்டியை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம கோவம், ஆஃபீஸை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
கேட்குறான், "ஏன்டா உனக்கு அறிவே இல்லையா? அவள டிஸ்டர்ப் பண்ணாதன்னு தானே சொன்னேன்" அப்படின்னு சாண்டி கேட்க, "அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நாங்க 2 பேரும் டேட்டிங் பண்றோன்னு" சொல்றப்போ, ஹீரோயின் அப்பலாம் இல்லன்னு சொல்றப்போ, "நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்ட மறந்துட்டியா? நம்ம 2 பேரும் டேட் பண்ணலன்னு சொல்லு" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயின் "ஆமா" அப்படின்ற மாரி சொல்ல, இங்க சாண்டிக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அவன் கோச்சுக்கிட்டு போக, ஹீரோயின் பின்னாடியே போக, "ஏன் இது எத்தன நாளா நடக்குது? நேத்து நைட்டாவுன்னு நீயும் ஒண்ணா இருந்தியான்ற" மாரி கேட்க, "அப்பலாம் இல்லன்னு" ஹீரோயின் சொல்ல, "நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட சப்போர்ட்டா தான் இருப்பேன். அதுக்காக என்கிட்டேருந்து நீ மறைச்சிட்டல்ல" அப்படின்ற மாரி சாண்டி ஒரு மாரியா கோச்சிட்டு போக, ஹீரோயின் "அப்பலாம் ஒண்ணும் கிடையாதுடா. ஒரு பெர்சனல் ரீசன். நாங்க ஃபேக்கா தான் டேட்டிங் பண்றோம். ஆனா ரீசன் என்னால சொல்ல முடியாதுன்ற" மாரி ஹீரோயின் சொல்ல, இங்க ஆஃபீஸ்ல எல்லாரும் கிசுகிசுன்னு பேசிக்கிறாங்க. பாஸுக்கும் இவளுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் சத்தம் போடுறா. "எதுக்காக நீங்க எல்லாரும் முன்னாடி இப்படி சொன்னீங்க? உங்களுக்கும் எனக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க பண்றது எவ்வளோ தப்பு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல. நெனச்சா நெனச்சிட்டு போட்டும். அதுல என்ன இருக்கு? நான் போய் யாருக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டுருக்க, ஹீரோயின் வந்து இவன திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோ கூப்பிட்டு ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் குடுக்குறான். ஹீரோயின் அத வாங்க, தேங்க்ஸ் கூட சொல்ல மாட்டியான்ற மாரி ஹீரோ கேட்க, "நான் எதுக்குடா தேங்க்ஸ் சொல்லணும்? இதுக்கு சிம்மு வாங்கி போடணும், எல்லாம் பேக்கப் பண்ணணும். இது சாதாரண வேலை நெனச்சியா?" அப்படின்னு திட்டி விட, இப்படியே சாப்பிட போனா, ஹீரோயின் பக்கத்துல ஒரு பயபிள்ளைகளும் உட்கார மாட்டுக்கு. நான் ஹீரோ லவ் பண்றேன்னு சொன்னதுனால எல்லாரும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. பத்தாக்குறைக்கு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துல உட்கார, ஹீரோயின் பயங்கரமா திட்டுறா. "நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீங்க எல்லாரும் தப்பு தப்பா நான் பேசுறது தான் விரும்புறீங்க போல இருக்குன்னு" சொல்ல, "எதுக்கு எடுத்தாலும் நை நைன்னு பேசாத, வேணா ரிலேஷன்ஷிப்பை உண்மையாக்கிருவோமா?" அப்படின்ற மாரி கேட்டுட்ருக்கான். இந்த பக்கம் ஃபேங்கும், சூவும் 2 பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோவுடைய அம்மா கம்பெனிய காலி பண்றதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மாவுக்கும், ஃபேங்குக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஆனா ஹீரோவுடைய அம்மாவுடைய கம்பெனிய வந்து அந்த ஹோட்டல காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபேங்க் நெனைக்கிறான். இப்படி இருக்கிறப்போ, ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாரும் வராங்க. இந்த மாரி பாஸ் வரல அப்படின்ற மாரி காசிப் எல்லாம் போகுது. இந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவ பார்க்கறதுக்காக வரா. ஹீரோவுக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு. ஹீரோ வந்து கதவ திறந்து விட, நம்ம ஹீரோயின் தொட்டு பார்க்குறா. நெருப்பா கொதிக்குது. ஹீரோ மாத்திரை கூட போடலையாம். வீட்ல மாத்திரை இல்லாதனால ஹீரோயின் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போக, "எனக்கு வந்து கேண்டி டிராகன் வந்து வாங்கிட்டு வா" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றான். அது என்னன்னா, அந்த குச்சி மிட்டாய்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கேண்டி சாக்லேட், அது டிராகன் ஷேப்ல வந்து ஊத்தி தருவாங்க. நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அத வாங்க ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். இந்த பணக்கார வீட்டு பிள்ளைங்களலாம் வெளிய சாப்பிட விட மாட்டாங்க இல்லையா? அது மாரி அவனையும் புடிச்சு இழுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ அத கேட்க, நம்ம ஹீரோயின் ஒவ்வொரு ஸ்கூலா போய் தேடுறா. அது ஸ்கூலுக்கு வெளிய தான் செய்வாங்க போல இருக்கு. ஃபைனலி அந்த இடத்த கண்டுபிடிக்க, அங்க போனா அந்த தாத்தா பயங்கர ரூல்ஸ் பேசுறாரு. "கியூல போய் நில்லு. அது போக இந்த வட்டத்த திருகி விட்டு, அது எந்த பொம்மை வருதோ அந்த பொம்மை தான் செஞ்சு தருவேன். உனக்கு டிராகன்லாம் செஞ்சு தர முடியாது. இதுவரைக்கும் யாருக்குமே நான் டிராகன் செஞ்சு தந்ததில்ல. யாருக்கும் டிராகன் வந்ததும் கிடையாது" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒவ்வொரு தடவையும் காசு குடுத்து குடுத்து ஒரு 2, 3 தடவ சுத்தி சுத்தி பார்க்குறா. அது வேற என்னென்னமோ வருது. அங்க இருக்க பிள்ளைங்கள்லாம் போக, கடைசியா வந்து ஒரு 2 சான்ஸ் குடுக்குறாரு. அதுல கரெக்ட்டா டிராகன் வந்துடுது. அவரும் வந்து அத செஞ்சு குடுக்க, நம்ம ஹீரோ கிட்ட போய் நம்ம ஹீரோயின் குடுக்குறா. ஹீரோ கேட்குறான், "எதுக்கு ஆஃபீஸ் போகாம இவ்வளோ நேரம் என்ன பண்ணன்னு?" சொல்லி கேட்க, "நீங்க கேட்ட டிராகன தான் ஊரெல்லாம் திரிஞ்சு வாங்கிட்டு வரதுக்குள்ள சாயந்திரம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பைபிள "நான் சொல்லவே இல்ல" அப்படின்ற மாரி சொல்றான். அதான் தூக்கத்துல ஆழ் மனசுலருந்து சொல்லியிருப்பான் போல இருக்கு. "சரி நீங்க நல்லாயிட்டீங்க இல்லையா? நான் கிளம்புறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேலை இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப பாக்க, ஹீரோ "ஒரு நிமிஷம் நில்லு, எங்க போற?" அப்படின்ற மாரி நிப்பாட்டிட்டு, "ஏய் உன் மனசுல எனக்கான இடம் இருக்கா இல்லையா? எனக்கான ஃபீலிங்ஸ் உனக்கு இருக்கா இல்லையா?" அப்படின்ற மாரி கேட்க, ஹீரோயின் "எனக்கு வேலை இருக்குன்னு" சொல்லி ஓடி போயிடுறா. இப்படி மறுநாள் ஆகுது. அங்க ஒரு பொண்ணு வருது ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு. அந்த பொண்ணு ஹீரோவ தேடி தான் வந்திருக்கு. ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது போக ஹீரோக்கு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பிள்ளை தான் பணமெல்லாம் குடுத்துருக்கு. ஒருவேளை அவங்க 2 பேருக்கும் செட் ஆகும். ஹீரோயின் ரொம்ப கனவு காண்றா. அவ சிண்ட்ரெல்லா கனவெல்லாம் விட்டுறணும் அப்படின்ற மாரி எல்லாரும் காசிப் பேச, ஹீரோயினுக்கு ஒரு மாரி மூட் அப்செட்டா இருக்கு. இப்படி ஒரு பக்கம் இருக்க, ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசாம, மத்த ஸ்டாஃப்ஸ் கிட்ட மட்டும் பேசுறான். வேலையெல்லாம் சொல்றான். ஹீரோயின் கூப்பிட்டா கூட கண்டுக்க மாட்டேங்கிறான். அப்படியே ஆஃபீஸை விட்டு நம்ம ஹீரோயின் போக, அங்க பார்த்தா அந்த பொண்ணும் ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்தா ஹீரோயினுக்கு செம்ம ஜெலஸ் ஆகுது. அப்படியே மூட் அப்செட் ஆக, நம்ம ஹீரோ வந்து அந்த வழியா ஹீரோயின் உட்காந்துருக்கத பார்க்குறான். கார்ல உட்காந்துக்கிட்டே ஹீரோயினுக்கு கால் பண்ணா, அவ இக்னோர் பண்ணிட்டு கால் அட்டனே பண்ண மாட்டேங்கிறா. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ண நம்ம ஹீரோயின் பஸ்ல ஏறி போக, நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டே வரான். ஹீரோயின் வந்துட்டு அந்த கடைக்காரர்கிட்ட ரொம்ப பல்கா வந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு, ஹீரோவ 4 வார்த்தையில திட்டிட்டு போர்ட்ல அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பின்னாடி இருந்து, "இந்த நாரப்பையில நான் இப்ப சாப்பிட போறேன், பொய் சொல்றான்" அப்படின்ற மாரி சொல்ல, "நான் எங்க அவன்கிட்ட பொய் சொன்னேன்?" அப்படின்ற மாரி ஹீரோ வந்து கேட்க, ஹீரோயினுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. "நீ எதுக்கு வந்து என் ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ணல? அதனால நானும் சாப்பிட போறேன். அதுக்கு பில்லு நீ தான் பே பண்ணணும்னு" சொல்றப்போ, ஹீரோயின் கோச்சுக்கிட்டு போக, நம்ம ஹீரோ பின்னாடியே வரான். "ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக நீ வந்து இப்படி கோவமா இருக்கன்னு?" கேட்குறப்போ, "இங்க இந்த மாரி பணக்காரன் கிடையாது நானு. நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு தான். என் கூட விளையாடுற வேலை வச்சுக்கிறாத."
என் ஃபீலிங்ஸ் அவ்வளோ கேவலமாக போயிடுச்சுல, நான் உனக்கு அந்தளவுக்கு கேவலமாக போயிட்டேன், முகத்தில் கூட முழிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல. இப்படியே வந்து மறுநாள் ஷெட்யூல்ஸ் எல்லாம் லூசி சொல்லிகிட்ருக்க. ஹீரோயின் வந்து காணோம். ஹீரோ வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அது போக இன்றைக்கி ஹீரோயினோட பர்த்டே நம்ம ஹீரோ கேலண்டரில் நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்கான். ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம லூசி கிட்ட சொல்லிட்டு ஹீரோயினை இன்றைக்கி என் கூட வந்துட்டு வெளியே வரணும் ஒரு ஹவுஸ் ரெனோவேஷனுக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்கிறப்போ ஹீரோ போய் சத்தம் போடுறான். நீ எதுக்கு வரமாட்டியா, நான் தான் உனக்கு பாஸு, நான் சொல்கிறதான் கேட்கணும், இஷ்டத்துக்குலாம் நடக்க முடியாது, வந்து சேரு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் வழி இல்லாமல் ஹீரோ கூட ரொம்ப கோவமாக போயிட்டுருக்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, என்னை நல்லாவே நீ சீட் பண்ணுற, ஏமாத்துற, நம்ம ரிலேஷன்ஷிப்பை இதோட எண்ட் பண்ணிக்கலான்னு சொல்ல, நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற, என்னோடய ஃப்ரெண்டு தான், நீ ஏன் இவ்வளோ ஜெலஸாருன்னு சொல்கிறப்போ, இது என்ன உண்மையான ரிலேஷன்ஷிப்பா, நான் ஜெலஸ் ஆகிறதுக்கு, நான் ஒன்றும் ஜெலஸ்லாம் ஆகலை அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நாளைக்கு கூட என் கூட தான் ஒர்க் பண்ணணுன்னு சொல்கிறப்போ, ஓவர் டைமுக்கு நான் உனக்கு காசு கொடுத்துறேன்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஹீரோயின் டிசைன் நல்லா இருக்குது, நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க நம்ம ஹீரோ சொல்கிறான், எதுக்கு ஃபோட்டோஸ் தான் எடுக்கிற, இந்த வீடே என்னோடய வீடு தான் அப்படின்னு சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ மேலே கொக்கோ கோலாவை கொட்டிடுறா. நம்ம ஹீரோ வா நான் டின்னர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போக, இங்கே ஹீரோயினோட அக்கா என்ன பண்ணுறான்னா, ஆஃபீஸ்க்கு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்க, என் தங்கச்சி எங்கன்னு சொல்லி கேட்டால், உங்கள் தங்கச்சியும் பாஸும் சேர்ந்து ட்ரிப்பு போயிருக்காங்கன்னு சொல்கிறப்போ இவளுக்கு செம்மையாக காண்டாயிடுது. அதோட போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன், எங்கே தான் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்குறப்போ, திரும்ப அந்த வீட்டுக்கே அந்த வில்லாக்கே கூட்டிகிட்டு வரேன், இங்கே என்ன ஒரு டெக்கரேஷனாக இருக்குன்னு கேட்க, உனக்கு ஹாப்பி பர்த்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அப்பா அம்மாவுக்கு அடுத்து வந்து நம்ம ஹீரோ தான் சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கான். இப்படி காலங்காத்தால் வந்து எந்திரிச்சு வந்தால் வீடு ஃபுல்லாக ஒரே சத்தம். என்னன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ சத்தம் போடுறான், இது என்னோடய சொந்த வீடு, இங்கே நீ இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது, என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும்னு சொல்கிறப்போ, பார்த்துக்கலாம்யா அப்படின்ற மாதிரி முதல்ல போய் பல்ல விளக்கு நாரி தொலைது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போக, இங்கே ஹீரோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர ஹீரோயின் சொல்கிறா, இங்கே ஒரு பெரிய மரம் வைக்கணும், அங்கே வந்து பறவைகள் வைக்கணும், இங்கே சூப்பராக இருக்கும் இப்படிலாம் வச்சா அப்படின்னு இவ சொல்கிறப்போ நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, இந்த வீட்டில் நீயும் நானும் சேர்ந்து வாழலாமா, அதுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு இன்டைரக்டாக ப்ரப்போஸே பண்ண, நம்ம ஹீரோயின் மக்கு மண்டை அவனை இக்னோர் பண்ணிவிட்டு ஓடியே போயிடுறா. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் நங்கை என்ன பண்ணுறான்னா சாமோடைய கிளப்புக்கு வர, இங்கே சாம் சேடாக இருக்கிறத பார்த்து இந்த நங்கை என்னன்னு கேட்குறப்போ, நான் சாம் வந்து எல்லாமே சொல்லிடுறான். ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ணுறா, அது போல் அவங்க 2 பேரும் அடிக்கடி ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க, இது போல் வந்து 2 பேரும் டேட்டிங் பண்ணுறாங்கன்னு உண்மையெல்லாம் புட்டு வைக்க, இது தெரியாத ஹீரோயின் ஹீரோ கூட பாட்டெல்லாம் பாடிட்டு ஒரு படி மேலே போயிட்டு 2 பேரும் ஓவராக க்ளோஸ் ஆக, இப்படியே வந்து அக்கா கறி ஃபோன் பண்ணிட்டு, நீ எங்கே இருக்கா, உடனே என்னை பார்க்க வரல, நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒருவே பதட்டமாக அக்காவை தேடி வரா. அப்படி வரப்போ நம்மளுடைய சாமை வந்து கொஞ்சம் வெளியே போ, நாங்கள் 2 பேரும் பர்சனலாக பேசணும்னு சொல்லிட்டு, நீ எங்கே போன, ஹீரோ கூட ஏன் நீ ட்ரிப்பு போகிற அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது போக சின்ன வயசில் ஹீரோயினை இவ தான் நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பா. அவங்க அப்பா அம்மா இறந்து போன சோகத்தில் இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அவள் 10th ஃபெயில் ஆகிருப்பா. இதெல்லாம் வந்துட்டு இவ தான் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பான் நங்கு. இப்போ அதெல்லாம் கிளறி விடுறா. நான் இந்த அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துக்கிட்டேனே, எனக்கு பின்னாடி ஏன் ஆள் கூட நீ டேட்டிங் பண்ணுற, இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி நிஜமாலே ஹீரோ வந்து உன்னை லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆமாம் அவனை லவ் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் எனக்கு பர்ஃபெக்டான வந்து ஜோடியாக இருப்பான், நீ தான் மிஸ்ஸஸ் ரெட்பீன்ன்றதை மறந்துடு, இனிமேல் ஆன்லைன் ஃப்ரெண்டு நான் தான், அவன் எனக்கு தான் வேணும், அவனை நான் கல்யாணம் பண்ணால் மட்டும்தான் நல்லா இருப்பேன், நீ எனக்கு விட்டு கொடுக்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்ல, இவளும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவை விட்டு கொடுத்துட்டு ரொம்ப சோகமாக ஹீரோ கிட்ட அந்த பாடின பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே காலையில் வரைக்கும் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கா தூங்காமல். இப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மங்கி பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். உங்கள் அப்பா அம்மா தான் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இவன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மங்கி பொம்மையை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ண, நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு, இங்கே பாருங்கள், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம இப்போயே பிரேக் பண்ணிடலாம், நம்ம 2 பேர் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு என்ன நீ காமெடி பண்ணுறியா, நீ விளாட்றன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் வந்து சாமை லவ் பண்ணுறேன், நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் எதுக்கு என் டேட்டுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்க, காசுக்காக தான் ஒத்துக்கிட்டேன், வேறு என்னத்துக்காக ஒத்துக்கிட்டேன், எங்கள் அக்கா கூட நீங்கள் சேட் பண்ணீங்க இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியை மொத்தம் நான் ரீட் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு அவள் வீட்டில் வாழ்ந்தனால அவள் என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினா, அவளோட பாய் ஃப்ரெண்டை, அவள் பணக்கார பாய் ஃப்ரெண்டை நான் ஆட்டையை போட்டு நான் ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சேன், அதோட என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப வருத்தப்படுறான், அவனுக்காக தான் நான் உண்மையை சொல்லிட்டு இந்த விஷயத்துலேருந்து விலக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் எதுக்கு வந்து மை லிட்டில் பாட்டோடைய நீ வந்து
கான்செர்ட்டுக்கு வந்தேன்னு சொல்ல, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியை ரீட் பண்ணேன், அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்ல, உனக்கு அவ்வளோதான் பணம் முக்கியம்னா பணத்தையே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி மூஞ்சில விட்டறிறான். நீ பண்ணுற ஓவர் டைமுக்கெல்லாம் இதுதான் பணம், என் கூட சுற்றுனதுக்கும் சேர்த்து தான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பாவம் போனதுக்கப்புறம் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லை. தனக்குன்னு இருந்த ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்டும் இப்போ இல்லாமல் போயிட்டானேன்னு நினைக்கையில அவளால் இதை வந்து தாங்கிக்கவே முடியல. நங்கு ரொம்ப சுயநலவாதியாக இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே போயிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து ஹீரோ உடைய டேபிள் மேலே வச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஆஃபீஸை விட்டே வெளியே போக, இங்கே ஹீரோயின் போனது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் காசப் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் போயிட்டா, அவள் பிளேஸ்க்கு வேற ஒரு ஆளை தேடணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அந்த டேபிளை பார்த்துட்டு இங்கே இருக்க மொத்தத்தையும் கிளியர் பண்ணிவிடுங்க, இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போகிறான். அங்கே போயிட்டு ஹீரோயினோட அந்த லெட்டரை பார்த்துட்டு செம்மையாக காண்டாரான். அவளுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் காஃபி பவுடர்லாம் ஹீரோவுக்கு ரெடி பண்ணியிருக்கா. எல்லாம் பார்க்குறப்ப ஹீரோக்கு என்ன காண்டாகுது. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டிக்கி நோட்லாம் எழுதி வைக்க நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பிச்சு தூக்கி போடுறான். ஏன்னா அந்தளவுக்கு ஹீரோயின் சொன்னதெல்லாம் நம்பிட்டு அவன் மேலே அந்தளவுக்கு வெறுப்பாக இருக்க, நீ எங்கே போய் எங்கே வேலை தேடுறன்றதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்க, நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு நங்குக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சொல்லிடுறா விஷயத்த. இந்த மாதிரி அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், நீ அவன் கூட சந்தோஷமாக இரு, எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு இவன் வந்து மறுநாளே ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி வேலை தேடுறா. இவன் ரெசியூமை பார்த்தோன்னே எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லைம்மா வேலைக்கு இப்போ ஆள் கிடையாது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்ப, இந்த பக்கம் வீட்டுக்கு ரெண்ட்டு கூட கட்டல. அந்த ஆன்ட்டி வந்துட்டு வேறு பயங்கரமாக திட்டுறாங்க. ரெண்ட்டு கட்ட கூட துப்பு இல்லையான்னு சொல்லிட்டு இவக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்க, அதுக்குள்ளே சாண்டி வந்துடுறான். அவனுக்கு விஷயம் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. அவன் காசை கொடுத்துறேன்னு சொல்ல, அந்த அம்மா சொல்கிறாங்க நாளைக்கு இந்த வீட்டுக்கு வேறு ஆள் வராங்க, நீ இப்பயே கிளம்புன்னு சொல்லிட்டு போக, இவன் என்ன பண்ணுறதுன்னு நீ தெரியாமல் நிற்கிறா. சாண்டி என் வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட, ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்ல, அப்படின்னா ரோட்லையா தூங்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய சாண்டி வந்து அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, இப்போ வந்துட்டு ஹீரோயினை வந்து நீ இவ்வளோ சோகமாக இருக்காத, நீ சோகமாக இருக்கிறது பார்த்தா எனக்கு வருத்தமாக இருக்குது, என்ன மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, இங்கே வந்து சாண்டி அவனோட ரூமை கொடுத்துட்டு அவன் ஹாலில் தங்கிக்கிறேன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அப்படியே அங்கேயே ஸ்டே பண்ணுறா. மறுநாள் இன்னொரு கம்பெனிக்கு போகிறா. அங்கே நல்லா தான் இன்டர்வியூ பண்ணுறா. இவள் கிளம்பி சோகமாக போகிறத பார்த்த ஒரு ஆள் சொல்கிறாரு, இந்த ஃபீல்டை விட்டு நீ வெளியே போயிடு, இந்த ஃபீல்டில் வந்து நீ இருந்து வேலை தேடினா உனக்கு கிடைக்காது. ஏன்னா ஜோயே வந்து இந்த ட்ராவல் கம்பெனி எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு, உன் மேலே மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் இருக்குது, வேலை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ இந்த லெவலுக்கு ஹீரோயினுக்கு சாப்பாடுக்கு கூட தட்டுப்பாடு ஆக்கி வச்சிட்டான். தன்னை தவிர வேறு யார்கிட்டையும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி பயங்கரமாக புலம்புறான். அவள் என்னை ஏமாத்திட்டா, அவள் வந்து ஃபேக்காக தான் என்னை லவ் பண்ணியிருக்கா, அது போக அவள் அக்காவோட ஹிஸ்ட்ரியெல்லாம் திருடி தான் என் கூட பழகியிருக்கான்னு சொல்ல, சரி விடாமச்சான்னு இவன் சொல்ல, இவன் கிளினிக்கு வந்துட்டு போகிறப்போ கரெக்டாக ஹீரோயின் அக்கா வரா. இதை வந்து அந்த டாக்டர் தான் சொல்லியிருப்பான், ஹீரோ இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே அவங்க 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. அப்போ இவன் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிறா. இது மாதிரி என் தங்கச்சி வேணும்ட்டு தான் அது மாதிரி பண்ணிட்டா, மன்னிச்சிடுங்க, நாங்கள் கூட அவளை மன்னிச்சு எங்கள் குடும்பத்தில் திரும்ப ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு பேசுகிறதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்மளுடைய நங்குக்கும் நம்ம ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் அளவுக்கு போயிடும். நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த மிஸ்ஸஸ் ரெட்பீன் அப்படின்றத வந்து சாம் சொல்லிடுவான். நம்ம ஹீரோயினும் ஊரை விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படி சேர்றாங்க அப்படின்றத நம்ம இன்னும் 2 எபிசோடில் இந்த ட்ராமாவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.